என் தங்கமே, வாழ்க்கை ஒருபோதும் நேராக மட்டும் செல்லும் பாதை அல்ல. அது சில நேரங்களில் மலை ஏறும் பாதையே போல இருக்கும். சில நேரங்களில் அது பள்ளங்களை கடக்கும் பாதையாக இருக்கும். அந்த பாதையில் நடக்கும்போது மனிதன் பல உணர்வுகளை சந்திப்பான். சில நாட்களில் நம்பிக்கை இருக்கும். சில நாட்களில் சோர்வு இருக்கும். சில தருணங்களில் நான் எங்கு போகிறேன் என்ற கேள்வி கூட உள்ளத்தில் எழலாம். அந்த கேள்விகள் தவறானவை அல்ல. அவை மனிதன் தனது வாழ்க்கையை உண்மையாக சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறான் என்பதற்கான அறிகுறி. ஏனெனில் சிந்திக்கும் மனிதன் தான் தனது வாழ்க்கையை ஆழமாக உணர ஆரம்பிக்கிறான். என் தங்கமே, ஒரு நாள் முழுக்க உழைத்து இரவு அமைதியாக அமரும்போது மனதில் சில எண்ணங்கள் வரும். என் உழைப்புக்கு ஒரு நாள் ஒரு அடையாளம் வருமா என்று. அந்த எண்ணம் மனதை சற்று கனமாக்கலாம். ஆனால் அந்த கேள்விக்கான பதில் வாழ்க்கையின் நேரத்தில் தான் கிடைக்கும். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது தனிமையில் இருக்கும். அந்த இருட்டு அதை பயமுறுத்தலாம். ஆனால் அந்த இருட்டு தான் அதன் வளர்ச்சிக்கான இடமாக மாறும். அந்த இருட்டுக்குள் அது தனது வேர்களை வளர்க்க ஆரம்பிக்கும். அந்த வேர்கள் தான் பின்னர் ஒரு மரமாக மாறும். அந்த மரம் வளர்ந்த பிறகு தான் மக்கள் அதை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் அந்த மரத்தின் உண்மையான பயணம் அதன் வேர்கள் உருவான அந்த அமைதியான நாட்களிலேயே ஆரம்பித்துவிட்டது. என் தங்கமே, உன் வாழ்க்கையிலும் அந்த அமைதியான வளர்ச்சி இருக்கலாம். நீ தினமும் செய்யும் உழைப்பு வெளியில் பெரிய மாற்றமாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த உழைப்பு உன் வாழ்க்கையின் அடித்தளத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பம் பாதுகாப்பாக வாழ்கிறது என்றால் அதன் பின்னால் ஒருவரின் அமைதியான உழைப்பு இருக்கும். ஒரு வீட்டில் சிரிப்பு இருக்கிறது என்றால் அதன் பின்னால் ஒருவரின் பொறுப்பு இருக்கும். அந்த உழைப்பை உலகம் பாராட்டாமல் இருக்கலாம். ஆனால் அந்த அமைதி தான் அந்த உழைப்பின் உண்மையான அடையாளம். சில நேரங்களில் மனிதன் மற்றவர்களை பார்த்து தன்னை ஒப்பிட ஆரம்பிப்பான். அவர்களுக்கு எல்லாம் ஒரு நிலை வந்துவிட்டது, எனக்கு இன்னும் எதுவும் இல்லை என்று தோன்றலாம். அந்த எண்ணம் மனதை தளரச் செய்யும். ஆனால் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் தனி நேரம் இருக்கும். சில விதைகள் விரைவாக முளைக்கும். சில விதைகள் மெல்ல முளைக்கும். ஆனால் மெல்ல முளைக்கும் விதைகள் பல நேரங்களில் மிகவும் வலிமையான மரங்களாக மாறும். என் தங்கமே, நீ எடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உன் எதிர்காலத்தின் அடித்தளமாக மாறுகிறது. அந்த அடித்தளம் இப்போது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது வலிமையாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. ஒரு நதி தனது பயணத்தை ஆரம்பிக்கும் போது அது மிகவும் சிறியதாக இருக்கும். அதை பார்த்து யாரும் அது ஒரு பெரிய நதியாக மாறும் என்று நினைக்க மாட்டார்கள். ஆனால் அந்த நதி நின்றுவிடாது. அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அது கற்களை சந்திக்கும். அது வளைவுகளை சந்திக்கும். சில நேரங்களில் அதன் பாதை தடுக்கப்படும். ஆனால் அது மெதுவாக அந்த தடைகளை தாண்டி தனது பாதையை உருவாக்கிக் கொள்கிறது. அந்த பொறுமை தான் அதை ஒரு பெரிய நதியாக மாற்றும். என் தங்கமே, உன் வாழ்க்கையும் அந்த நதி போல இருக்கிறது. இன்று உன் உழைப்பு சிறியதாக தோன்றலாம். ஆனால் அந்த முயற்சி தொடர்ந்து இருந்தால் அது ஒரு நாள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான காலை வரும். அந்த காலையில் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் உன் உழைப்பின் உண்மையான மதிப்பு தெரியும். அந்த நாட்களில் நான் மிகவும் கவலைப்பட்டேன் என்று நினைப்பாய். ஆனால் அந்த கவலைகள் என்னை நிறுத்தவில்லை என்று புரியும். அந்த நினைவு தான் உன் மனதில் ஒரு பெருமையை உருவாக்கும். அந்த பெருமை தான் உன் உழைப்பின் உண்மையான அடையாளம். ஒரு வீடு கட்டும்போது முதலில் அதன் அடித்தளம் அமைக்கப்படும். அந்த அடித்தளம் வெளியில் தெரியாது. ஆனால் அந்த அடித்தளம் தான் அந்த வீட்டின் வலிமை. அதேபோல் உன் வாழ்க்கையிலும் அந்த அடித்தளம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. அது இன்னும் முழுமையாக வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது வலிமையாக இருக்கிறது. என் தங்கமே, வாழ்க்கையில் சில கனவுகள் தாமதமாக நிறைவேறும். ஆனால் அந்த தாமதம் வீணாகாது. அது மனிதனை மேலும் உறுதியானவராக மாற்றும். ஒரு நாள் அந்த கனவு நிஜமாகும் போது அதன் மதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய், இந்த நீண்ட காத்திருப்பு வீணாகவில்லை என்று.
அந்த உணர்வு தான் மனிதன் வாழ்க்கையில் உண்மையில் தேடும் மிகப்பெரிய செல்வம். என் தங்கமே, அதனால் உன் உழைப்பை ஒருபோதும் குறைத்து நினைக்காதே. உன் பாதையை விட்டுவிடாதே. உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை காக்க. வாழ்க்கை மெதுவாக உன்னை ஒரு நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். அந்த நாள் வராமல் போகாது. ஒரு நாள் உன் உழைப்பின் அடையாளம் உன் வாழ்க்கையில் தெளிவாக தெரியும். அந்த தருணத்தில் உன் மனதில் ஒரு ஆழமான நிம்மதி இருக்கும். அந்த நிம்மதி தான் நீ இத்தனை நாட்களாக தேடிய உண்மையான அமைதி. அந்த அமைதி வந்த பிறகு வாழ்க்கை மிகவும் எளிதாகவும் அழகாகவும் தோன்றும். என் தங்கமே, அந்த நாள் வரைக்கும் உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையின் தீப்பொறியை அணைய விடாதே. அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையின் வழிகாட்டி. அந்த ஒளியை நம்பி நடந்தால் வாழ்க்கை உன்னை ஒரு நாள் உன் கனவுகளின் வாசலுக்கு கொண்டு வந்து நிறுத்தும். அந்த தருணம் தான் உன் நீண்ட உழைப்பின் இனிய பலன். அந்த அமைதியான வெற்றி தான் உன் வாழ்க்கையின் மிக அழகான அடையாளம். என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் போது எதிர்காலம் ஒரு இருண்ட பாதை போல தோன்றலாம். இன்று நாம் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் எங்கே கொண்டு செல்லப் போகிறது என்று தெளிவாக தெரியாமல் இருக்கும். அந்த அறியாமை தான் மனிதன் மனதில் பயத்தை உருவாக்கும். நாளை என்ன ஆகும் என்ற கேள்வி சில நேரங்களில் உள்ளத்தில் பெரிய சுமையாக மாறும். அந்த தருணங்களில் எதிர்காலம் ஒரு இருளாகவே தோன்றும். ஏனெனில் மனிதன் பார்க்க முடிவது இன்றைய நாளை மட்டும்தான். நாளை என்ன நடக்கும் என்பதை முழுமையாக யாராலும் அறிய முடியாது. அதனால் தான் சில நேரங்களில் மனம் தளர ஆரம்பிக்கும். ஆனால் என் தங்கமே, வாழ்க்கையின் உண்மையான ரகசியம் என்னவென்றால் எதிர்காலம் ஒருபோதும் முழுவதும் இருள் அல்ல. அது தெரியாத ஒரு பாதை மட்டுமே. அந்த பாதையில் ஒளி இல்லையென நாம் நினைப்பது நம் பயத்தின் காரணமாகத்தான். ஒரு மனிதன் இரவு நேரத்தில் ஒரு கிராம பாதையில் நடக்கிறான் என்று நினைத்து பாரு. அவன் கையில் ஒரு சிறிய விளக்கு இருக்கும். அந்த விளக்கு சில அடிகள் வரை மட்டும் ஒளி கொடுக்கும். முழு பாதையையும் அது காட்டாது. ஆனால் அந்த சிறிய ஒளி போதும் அவன் முன்னே செல்ல. அவன் ஒரு அடி எடுக்கும் போது அடுத்த சில அடிகள் தெரியும். பிறகு இன்னொரு அடி எடுக்கும் போது மேலும் பாதை தெரியும். அந்த சிறிய ஒளி தான் அவனை முழு பயணத்தையும் கடக்க உதவும். என் தங்கமே, வாழ்க்கையும் அப்படித்தான். நமக்கு முழு எதிர்காலம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய நாளில் நாம் எடுக்கும் ஒரு நல்ல அடி போதும். அந்த ஒரு அடி தான் நாளைய பாதையை மெதுவாக வெளிச்சமாக்கும். சில நேரங்களில் மனதில் பயம் தோன்றுவது தவறல்ல. பயம் என்பது மனிதன் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறான் என்பதற்கான அறிகுறி. ஆனால் அந்த பயம் நம்மை நிறுத்திவிட்டால் தான் அது ஒரு சிக்கலாக மாறும். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது முழு இருளை சந்திக்கும். அந்த இருள் அதை சுற்றி இருக்கும். வெளிச்சம் எங்கும் தெரியாது. ஆனால் அந்த விதை அங்கேயே நின்றுவிடாது. அது தனது உள்ளத்தில் இருக்கும் உயிரை நம்பி வளர ஆரம்பிக்கும். அது மெதுவாக மண்ணை உடைத்து மேலே வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் தான் அது வெளிச்சத்தை பார்க்கும். அந்த வெளிச்சம் அந்த விதைக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரும். என் தங்கமே, உன் வாழ்க்கையிலும் சில காலங்கள் அந்த விதை இருக்கும் இருள் போல இருக்கலாம். அந்த நேரங்களில் எதிர்காலம் தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த இருள் நிரந்தரம் அல்ல. உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை தான் அந்த இருளை உடைக்கும் சக்தி. அந்த நம்பிக்கை தான் உன்னை முன்னே செல்ல வைக்கும். ஒரு நதி மலைகளின் நடுவே பிறக்கும் போது அது எங்கே கடலை சந்திக்கப் போகிறது என்று அதை அறியாது. அது தனது பாதையை முழுமையாக பார்க்க முடியாது. ஆனால் அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அது கற்களை சந்திக்கும். அது தடைகளை சந்திக்கும். சில நேரங்களில் அதன் பாதை வளைந்து செல்லும். ஆனால் அது நின்றுவிடாது. அந்த தொடர்ந்து ஓடும் இயல்பு தான் அதை கடலுக்கு கொண்டு செல்லும். என் தங்கமே, உன் வாழ்க்கையும் அந்த நதி போல இருக்கிறது. இன்று உனக்கு முழு எதிர்காலம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீ தொடர்ந்து நடந்தால் அந்த பாதை மெதுவாக தெளிவாகும். ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான காலை வரும். அந்த காலையில் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கலாம். அந்த நாட்களில் நான் மிகவும் பயந்தேன் என்று நினைப்பாய்.
ஆனால் அந்த பயம் என்னை நிறுத்தவில்லை என்று புரியும். அந்த உணர்வு தான் உன் மனதில் ஒரு வலிமையை உருவாக்கும். அந்த வலிமை தான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். என் தங்கமே, எதிர்காலம் இருள் போல தோன்றும் தருணங்கள் வாழ்க்கையில் வரும். ஆனால் அந்த இருள் நீண்ட காலம் நிலைக்காது. ஏனெனில் ஒவ்வொரு இரவுக்கும் பிறகு ஒரு காலை வரும். அந்த காலை மெதுவாக வெளிச்சத்தை கொண்டு வரும். அந்த வெளிச்சம் வாழ்க்கையின் புதிய வாய்ப்புகளை காட்டும். அதனால் தான் மனிதன் தனது நம்பிக்கையை காக்க வேண்டும். நம்பிக்கை என்பது ஒரு சிறிய தீப்பொறி போல இருக்கும். அந்த தீப்பொறி இருந்தால் பெரிய இருளையும் மனிதன் தாண்டி செல்ல முடியும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் அந்த தீப்பொறி இருக்கிறது. அது உன் உழைப்பிலும் உன் மனதிலும் வாழ்கிறது. அந்த ஒளியை அணைய விடாதே. நீ எடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் அந்த ஒளியை மேலும் பிரகாசமாக்கும். வாழ்க்கை மெதுவாக அந்த ஒளியை பின்பற்றி உன்னை முன்னே கொண்டு செல்லும். ஒரு நாள் அந்த இருள் இருந்த பாதை முழுவதும் வெளிச்சமாக மாறும். அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், இந்த பயணம் வீணாகவில்லை என்று. அந்த தருணத்தில் உன் மனதில் ஒரு ஆழமான அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் நீ இத்தனை நாட்களாக தேடிய உண்மையான நிம்மதி. என் தங்கமே, அதனால் எதிர்காலம் இருளாக தெரிந்தாலும் பயப்படாதே. அந்த இருள் ஒரு முடிவு அல்ல. அது ஒரு தற்காலிக தருணம் மட்டும். உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை காக்க உன் பாதையில் தொடர்ந்து நட. வாழ்க்கை மெதுவாக அந்த இருளை அகற்றி உன்முன் ஒரு புதிய வெளிச்சத்தை திறக்கும். அந்த வெளிச்சம் தான் உன் கனவுகளின் பாதை. அந்த பாதையில் நீ ஒரு நாள் அமைதியாக நின்று சிரிப்பாய். அந்த சிரிப்பு தான் நீ கடந்து வந்த எல்லா இருளுக்கும் கிடைக்கும் அழகான பதில். என் தங்கமே, வாழ்க்கையில் எதிர்காலம் ஒரு இருளாக தோன்றும் போது அது மனிதனின் உள்ளத்திலேயே உருவாகும் ஒரு உணர்வு மட்டுமே. உண்மையில் அந்த இருள் நிலைமையாக இல்லாது, அது ஒரு தற்காலிக இடைவேளை. இன்று நாம் சந்திக்கும் தடைகள், இன்று மனதில் எழும் அச்சம், நாளை வெளிச்சமாக மாறும் பயணத்தின் ஒரு பகுதியாக மட்டுமே இருக்கும். அவ்வப்போது நாம் எதிர்காலத்தை நம்பவில்லை போல தோன்றும்போது, அது நமது உள்ளார்ந்த பயத்திற்கும் அனுபவத்திற்கும் விளைவாக உருவாகும். இந்த பயத்தை அடக்கி முன்னே செல்லும் சக்தி நமது உள்ளத்தில் உள்ளது. நாம் எப்போது உண்மையான மாற்றத்தை விரும்பினாலும் அது உடனடியாக நடைபெறும் என்பது அரிது. மனிதன் ஒரு விதையை புதைக்கும் போது அது உடனே மரமாக மாறாது. முதலில் அந்த விதை மண்ணுக்குள் இருக்கும். அந்த இருட்டு விதைக்கு பயமுறுத்தும் போல தோன்றும். ஆனால் அந்த இருட்டின் உள்ளே விதை தனது உயிரை பயன்படுத்தி மெதுவாக வேர்களை விரித்து அதன் வளர்ச்சியை தொடங்கும். அந்த வேர்கள் தான் பின்னர் மரத்தின் வலிமையாக மாறும். வாழ்விலும் அப்படியே உன் உழைப்பு, உன் பொறுமை, உன் முயற்சி அனைத்தும் ஒளியை உருவாக்கும் அடித்தளங்களை அமைக்கின்றன. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இன்று எதிர்காலம் புரியாத படி இருளாகத் தோன்றினாலும் அது உண்மையான நிலை அல்ல. நீ தினமும் எடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும், ஒவ்வொரு சிறிய வெற்றியும் உன் எதிர்காலத்தின் ஒளியாக மாறும். ஒரு குழந்தை மெதுவாக நடக்க கற்றுக்கொண்டால் அவன் பாதை மெதுவாக வெளிச்சமாகும். அதேபோல் உனது முயற்சியும், உனது உழைப்பும், உன் மனதில் இருக்கும் பொறுமையும் ஒன்றாக சேர்ந்து உன் எதிர்கால பாதையை வெளிச்சமிக்க வைக்கும். ஒரு நதி மலைகளின் நடுவே பிறக்கும் போது அது மிகச் சிறிய ஓடை போலவே இருக்கும். அதை பார்த்து யாரும் அதை ஒரு பெரிய நதியாக மாறும் என்று நினைக்க மாட்டார்கள். ஆனால் அந்த நதி தொடர்ந்தும் ஓடிக்கொண்டே இருக்கும். அது கற்களை சந்திக்கும், தடைகளை சந்திக்கும், சில நேரங்களில் வழி மறையும் போலும். ஆனால் அது நின்றுவிடாது, மெதுவாக அந்த தடைகளை தாண்டி கடலை அடையும். அதேபோல் உன் வாழ்க்கையிலும் இன்று தெரியாத தடைகள், சிரமங்கள் மற்றும் தடைகள் உன் பயணத்தை மெதுவாக அமைக்கும். அவை உன்னை நின்றுவிடச் செய்யாது, அவை உன்னை வலிமையான மனிதனாக்கும். என் தங்கமே, மனதில் எழும் அச்சம் மற்றும் பயம் நம்மை வளர்ச்சி பாதையில் காத்திருக்கும் நேரங்களில் இயல்பானது. அது தவறு அல்ல. ஆனால் அந்த பயம் நம்மை நிறுத்தக்கூடாது. நம்பிக்கை என்பது மனிதனுக்கு ஒரு தீப்பொறி போன்றது. அந்த தீப்பொறி தான் நம்மை இருளை கடந்து வெளிச்சத்தை நோக்கி செல்ல வைக்கும். உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த தீப்பொறியை அணைய விடாதே.
அது உன் வாழ்க்கையின் வழிகாட்டி ஆகும். ஒரு நாள் உன் கடந்த காலத்தை திரும்பி பார்த்தால் நீ உணர்வாய், அந்த நாட்களில் நான் மிகவும் சோர்வாக இருந்தேன், ஆனால் நான் நிறுத்தப்படவில்லை என்று. அந்த நினைவு உன் மனதில் பெருமை உருவாக்கும். அந்த பெருமை தான் உன் வாழ்க்கையின் உண்மையான அடையாளம். ஒரு வீடு கட்டும்போது அதன் அடித்தளம் முதலில் அமைக்கப்படும். அது வெளியில் தெரியாது. ஆனால் அந்த அடித்தளம் இல்லாமல் வீடு நிலைக்க முடியாது. அதேபோல் உன் உழைப்பு, உன் மனதின் உறுதி, உன் முயற்சி ஆகியவை உன் வாழ்க்கையின் வலிமையான அடித்தளமாக உருவாகி வருகின்றன. என் தங்கமே, சில கனவுகள் தாமதமாக நம்மிடம் வரும். அந்த தாமதம் சோகமாகவும் சிக்கலாகவும் தோன்றலாம். ஆனால் அந்த தாமதம் வீணாகாது. அது மனிதனை வலிமை வாய்ந்தவனாக மாற்றும். அந்த பொறுமை மற்றும் உழைப்பு தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வமாகும். ஒரு நாள் அந்த கனவு நிறைவேறும்போது அதன் மதிப்பு மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். அந்த தருணத்தில் நீ புரிந்து கொள்வாய், இந்த நீண்ட பயணம் வீணாகவில்லை என்று. என் தங்கமே, எதிர்காலம் இருளாக தோன்றினாலும் அது ஒருபோதும் நிலையான இருள் அல்ல. ஒவ்வொரு இரவுக்கும் பிறகு ஒரு காலை வரும். அந்த காலை மெதுவாக வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரும். அதனால் உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை காக்க, உன் மனதில் உள்ள ஒளியை அணைக்க விடாதே. அந்த ஒளி தான் உன் பாதையை வெளிச்சமாக்கும். ஒரு நாள் அந்த இருள் முற்றிலும் அகன்று உன் முன்னிலையில் ஒரு புதிய வெளிச்சம் தோன்றும். அந்த வெளிச்சம் உன் கனவுகளின் பாதையை காட்டும். நீ அமைதியாக அந்த பாதையில் நடந்தால் ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையின் உயரமான தருணங்களை அனுபவிப்பாய். அந்த தருணத்தில் நீ புரிந்து கொள்வாய், இந்த எல்லா முயற்சிகள் வீணாகவில்லை என்று. என் தங்கமே, வாழ்க்கையின் உண்மையான வெற்றி என்பது எப்போதும் வெளியில் பாராட்டுதலோ அல்லது பொருளோடு தொடர்புடையது அல்ல. அது உன் உள்ளத்தில் அமைதியாக தோன்றும் உணர்வுதான். நீ கடந்து வந்த ஒவ்வொரு தடையும், சந்தித்த ஒவ்வொரு சவாலும், பெற்ற ஒவ்வொரு சிரமமும் உனக்கு இந்த அமைதியை தரும். அந்த அமைதி தான் உன் உழைப்பின் மிகச்சிறந்த அடையாளம். என் தங்கமே, அதனால் எதிர்காலம் இருளாக தெரிந்தாலும் பயப்படாதே. அந்த இருள் ஒரு தற்காலிக நிலை மட்டுமே. உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை, உன் முயற்சி, உன் உழைப்பு ஆகியவை நீ எதிர்காலத்தின் வெளிச்சத்தை நோக்கி முன்னே செல்ல உதவும். ஒரு நாள் அந்த வெளிச்சம் தெளிவாக காணப்படும். அந்த தருணத்தில் உன் மனதில் ஆழமான அமைதி தோன்றும். அந்த அமைதி தான் நீ இத்தனை நாட்களாக தேடிய உண்மையான செல்வம், உண்மையான வெற்றி. என் தங்கமே, இந்த உண்மையை எப்போதும் மனதில் வைத்து நட. எதிர்காலம் இருளாக தோன்றினாலும் உன் உள்ளே இருக்கும் ஒளியை அனுசரித்து நடந்தால் அது உன்னை எப்போதும் முன்னே கொண்டு செல்லும். அந்த பயணம், அந்த உழைப்பு, அந்த நம்பிக்கை அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்க்கையின் மிகச்சிறந்த அடையாளங்களாக மாறும். அந்த அடையாளங்கள் தான் நீ வாழ்ந்த வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம். என் தங்கமே, வாழ்க்கையில் எதிர்காலம் ஒரு இருளாக தோன்றும் போது அது மனிதனின் உள்ளத்திலேயே உருவாகும் ஒரு உணர்வு மட்டுமே. உண்மையில் அந்த இருள் நிலைமையாக இல்லாது, அது ஒரு தற்காலிக இடைவேளை. இன்று நாம் சந்திக்கும் தடைகள், இன்று மனதில் எழும் அச்சம், நாளை வெளிச்சமாக மாறும் பயணத்தின் ஒரு பகுதியாக மட்டுமே இருக்கும். அவ்வப்போது நாம் எதிர்காலத்தை நம்பவில்லை போல தோன்றும்போது அது நமது உள்ளார்ந்த பயத்திற்கும் அனுபவத்திற்கும் விளைவாக உருவாகும். இந்த பயத்தை அடக்கி முன்னே செல்லும் சக்தி நமது உள்ளத்தில் உள்ளது. நாம் எப்போது உண்மையான மாற்றத்தை விரும்பினாலும் அது உடனடியாக நடைபெறும் என்பது அரிது. மனிதன் ஒரு விதையை புதைக்கும் போது அது உடனே மரமாக மாறாது. முதலில் அந்த விதை மண்ணுக்குள் இருக்கும். அந்த இருட்டு விதைக்கு பயமுறுத்தும் போல தோன்றும். ஆனால் அந்த இருட்டின் உள்ளே விதை தனது உயிரை பயன்படுத்தி மெதுவாக வேர்களை விரித்து அதன் வளர்ச்சியை தொடங்கும். அந்த வேர்கள் தான் பின்னர் மரத்தின் வலிமையாக மாறும். வாழ்விலும் அப்படியே உன் உழைப்பு, உன் பொறுமை, உன் முயற்சி அனைத்தும் ஒளியை உருவாக்கும் அடித்தளங்களை அமைக்கின்றன. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இன்று எதிர்காலம் புரியாத படி இருளாகத் தோன்றினாலும் அது உண்மையான நிலை அல்ல. நீ தினமும் எடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும், ஒவ்வொரு சிறிய வெற்றியும் உன் எதிர்காலத்தின் ஒளியாக மாறும்.
ஒரு குழந்தை மெதுவாக நடக்க கற்றுக்கொண்டால் அவன் பாதை மெதுவாக வெளிச்சமாகும். அதேபோல் உனது முயற்சியும் உனது உழைப்பும் உன் மனதில் இருக்கும் பொறுமையும் ஒன்றாக சேர்ந்து உன் எதிர்கால பாதையை வெளிச்சமிக்க வைக்கும். ஒரு நதி மலைகளின் நடுவே பிறக்கும் போது அது மிகச் சிறிய ஓடை போலவே இருக்கும். அதை பார்த்து யாரும் அதை ஒரு பெரிய நதியாக மாறும் என்று நினைக்க மாட்டார்கள். ஆனால் அந்த நதி தொடர்ந்தும் ஓடிக்கொண்டே இருக்கும். அது கற்களை சந்திக்கும், தடைகளை சந்திக்கும், சில நேரங்களில் வழி மறையும் போலும். ஆனால் அது நின்றுவிடாது, மெதுவாக அந்த தடைகளை தாண்டி கடலை அடையும். அதேபோல் உன் வாழ்க்கையிலும் இன்று தெரியாத தடைகள், சிரமங்கள் மற்றும் தடைகள் உன் பயணத்தை மெதுவாக அமைக்கும். அவை உன்னை நின்றுவிடச் செய்யாது, அவை உன்னை வலிமையான மனிதனாக்கும். என் தங்கமே, மனதில் எழும் அச்சம் மற்றும் பயம் நம்மை வளர்ச்சி பாதையில் காத்திருக்கும் நேரங்களில் இயல்பானது. அது தவறு அல்ல. ஆனால் அந்த பயம் நம்மை நிறுத்தக்கூடாது. நம்பிக்கை என்பது மனிதனுக்கு ஒரு தீப்பொறி போன்றது. அந்த தீப்பொறி தான் நம்மை இருளைக் கடந்து வெளிச்சத்தை நோக்கிச் செல்ல வைக்கும். உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த தீப்பொறியை அணைய விடாதே. அது உன் வாழ்க்கையின் வழிகாட்டி ஆகும். ஒரு நாள் உன் கடந்த காலத்தை திரும்பி பார்த்தால் நீ உணர்வாய், அந்த நாட்களில் நான் மிகவும் சோர்வாக இருந்தேன், ஆனால் நான் நிறுத்தப்படவில்லை என்று. அந்த நினைவு உன் மனதில் பெருமை உருவாக்கும். அந்த பெருமை தான் உன் வாழ்க்கையின் உண்மையான அடையாளம். ஒரு வீடு கட்டும்போது அதன் அடித்தளம் முதலில் அமைக்கப்படும். அது வெளியில் தெரியாது. ஆனால் அந்த அடித்தளம் இல்லாமல் வீடு நிலைக்க முடியாது. அதேபோல் உன் உழைப்பு, உன் மனதின் உறுதி, உன் முயற்சி ஆகியவை உன் வாழ்க்கையின் வலிமையான அடித்தளமாக உருவாகி வருகின்றன. என் தங்கமே, சில கனவுகள் தாமதமாக நம்மிடம் வரும். அந்த தாமதம் சோகமாகவும் சிக்கலாகவும் தோன்றலாம். ஆனால் அந்த தாமதம் வீணாகாது. அது மனிதனை வலிமை வாய்ந்தவனாக மாற்றும். அந்த பொறுமை மற்றும் உழைப்பு தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வமாகும். ஒரு நாள் அந்த கனவு நிறைவேறும்போது அதன் மதிப்பு மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். அந்த தருணத்தில் நீ புரிந்து கொள்வாய், இந்த நீண்ட பயணம் வீணாகவில்லை என்று. என் தங்கமே, எதிர்காலம் இருளாக தோன்றினாலும் அது ஒருபோதும் நிலையான இருள் அல்ல. ஒவ்வொரு இரவுக்கும் பிறகு ஒரு காலை வரும். அந்த காலை மெதுவாக வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரும். அதனால் உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை காக்க, உன் மனதில் உள்ள ஒளியை அணைக்க விடாதே. அந்த ஒளி தான் உன் பாதையை வெளிச்சமாக்கும். ஒரு நாள் அந்த இருள் முற்றிலும் அகன்று உன் முன்னிலையில் ஒரு புதிய வெளிச்சம் தோன்றும். அந்த வெளிச்சம் உன் கனவுகளின் பாதையை காட்டும். நீ அமைதியாக அந்த பாதையில் நடந்தால் ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையின் உயரமான தருணங்களை அனுபவிப்பாய். அந்த தருணத்தில் நீ புரிந்து கொள்வாய், இந்த எல்லா முயற்சிகள் வீணாகவில்லை என்று. என் தங்கமே, வாழ்க்கையின் உண்மையான வெற்றி என்பது எப்போதும் வெளியில் பாராட்டுதலோ அல்லது பொருளோடு தொடர்புடையது அல்ல. அது உன் உள்ளத்தில் அமைதியாக தோன்றும் உணர்வுதான். நீ கடந்து வந்த ஒவ்வொரு தடையும், சந்தித்த ஒவ்வொரு சவாலும், பெற்ற ஒவ்வொரு சிரமமும் உனக்கு இந்த அமைதியை தரும். அந்த அமைதி தான் உன் உழைப்பின் மிகச்சிறந்த அடையாளம். என் தங்கமே, அதனால் எதிர்காலம் இருளாக தெரிந்தாலும் பயப்படாதே. அந்த இருள் ஒரு தற்காலிக நிலை மட்டுமே. உன் மனத்தில் இருக்கும் நம்பிக்கை, உன் முயற்சி, உன் உழைப்பு ஆகியவை நீ எதிர்காலத்தின் வெளிச்சத்தை நோக்கி முன்னே செல்ல உதவும். ஒரு நாள் அந்த வெளிச்சம் தெளிவாக காணப்படும். அந்த தருணத்தில் உன் மனதில் ஆழமான அமைதி தோன்றும். அந்த அமைதி தான் நீ இத்தனை நாட்களாக தேடிய உண்மையான செல்வம், உண்மையான வெற்றி. என் தங்கமே, இந்த உண்மையை எப்போதும் மனதில் வைத்து நட. எதிர்காலம் இருளாக தோன்றினாலும் உன் உள்ளே இருக்கும் ஒளியை அனுசரித்து நடந்தால் அது உன்னை எப்போதும் முன்னே கொண்டு செல்லும். அந்த பயணம், அந்த உழைப்பு, அந்த நம்பிக்கை அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்க்கையின் மிகச்சிறந்த அடையாளங்களாக மாறும். அந்த அடையாளங்கள் தான் நீ வாழ்ந்த வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம். என் தங்கமே, எதிர்காலம் இருளாக தெரிந்தாலும் அதில் அச்சப்படாதே. வாழ்க்கை ஒரு பயணமாகும், அது எப்போதும் நேராக இல்லை.
சில நேரங்களில் பாதை மிக சிக்கலாகவும் குழப்பமாகவும் தோன்றும். நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில தருணங்களில் முடிவுகள் வெளியில் தெரியாமல் இருக்கும். அந்த அறியாமை தான் மனதில் ஒரு சின்ன கவலை உருவாக்கும். ஆனால் கவலை என்பது ஒரு பயத்தின் வெளிப்பாடு மட்டுமே, அது முடிவானது அல்ல. உண்மையில் வாழ்க்கை நம்மை ஒரு நல்ல நிலைக்கு மெதுவாக அழைத்துச் செல்லும். உன் வாழ்க்கையில் இன்று தெரியாத தடைகள், இன்று தெரிந்த அச்சங்கள், நாளை வெளிச்சமாக மாறும் பாதையின் ஒரு பகுதியாகும். ஒரு மனிதன் இரவில் ஒரு காட்டுப்பாதையில் நடக்கிறான் என்று நினைத்து பாரு. அவன் கையில் ஒரு சிறிய விளக்கு மட்டுமே உள்ளது. அந்த விளக்கு முழு பாதையையும் காட்டாது. ஆனால் அது போதும், அந்த மனிதன் முன்னே செல்ல உதவும். அந்த ஒளி ஒவ்வொரு அடி எடுத்தாலும் புதிய பகுதியை வெளிப்படுத்தும். என் தங்கமே, வாழ்க்கையும் அப்படித்தான். நமக்கு முழு எதிர்காலம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்று எடுக்கப்படும் ஒரு நல்ல அடி போதும் நாளை வெளிச்சமாக மாறும். உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை, உன் முயற்சி, உன் உழைப்பு ஆகியவை ஒளியை உருவாக்கும். அந்த ஒளி மெதுவாக உன் எதிர்கால பாதையை வெளிச்சமாக்கும். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது முழு வளர்ச்சி நேரத்தையும் உடனடியாக வெளிப்படுத்தாது. அந்த விதை மண்ணுக்குள் இருக்கும் போது பல சவால்களை சந்திக்கும். இருள், அழுத்தம், மண்ணின் சிக்கல்கள் அனைத்தும் அதனை சுற்றி இருக்கும். ஆனால் அந்த விதை நின்றுவிடாது. அது தனது உள்ளே இருக்கும் உயிரின் சக்தியை நம்பி வளர்ச்சி தொடரும். அது மெதுவாக வேர்களை விரித்து மேலே வரும். அந்த வேர்கள் தான் அதன் எதிர்கால வலிமையாக மாறும். என் தங்கமே, உன் வாழ்க்கையிலும் அந்த அமைதியான வளர்ச்சி நடக்கிறது. உன் உழைப்பு, உன் பொறுமை, உன் முயற்சி, உன் மனதின் உறுதி, all these form the roots of your future. அந்த வேர்கள் இப்போது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவை மெதுவாக உன் வாழ்க்கையின் வலிமையான அடித்தளத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு நதி மலைகளின் நடுவே பிறக்கும் போது அது மிகச் சிறிய ஓடை போலவே இருக்கும். அதை பார்த்து யாரும் அதை ஒரு பெரிய நதியாக மாறும் என்று நினைக்க மாட்டார்கள். ஆனால் அந்த நதி தொடர்ந்தும் ஓடிக்கொண்டே இருக்கும். அது கற்களை சந்திக்கும், தடைகளை சந்திக்கும், வழியை மாறி செல்லும் போலும். ஆனால் அது நின்றுவிடாது. அது மெதுவாக அந்த தடைகளை தாண்டி கடலை அடையும். அதேபோல் உன் வாழ்க்கையிலும் இன்று தெரியாத தடைகள், சிரமங்கள் மற்றும் தடைகள் உன் பயணத்தை மெதுவாக அமைக்கும். அவை உன்னை நிறுத்தவோ அல்லது நின்றுவிடவோ செய்யாது, அவை உன்னை வலிமையான மனிதனாக்கும். என் தங்கமே, மனதில் எழும் அச்சம் மற்றும் பயம் இயல்பானது. அது ஒரு மனிதன் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறான் என்பதற்கான அறிகுறி. ஆனால் அந்த பயம் நம்மை நிறுத்தக்கூடாது. நம்பிக்கை என்பது ஒரு தீப்பொறி போன்றது. அந்த தீப்பொறி தான் நம்மை இருளை கடந்து வெளிச்சத்தை நோக்கி செல்ல வைக்கும். உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த தீப்பொறியை அணைய விடாதே. அது உன் வாழ்க்கையின் வழிகாட்டி ஆகும். ஒரு நாள் நீ கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது நீ உணர்வாய், அந்த நாட்களில் நான் மிகவும் சோர்வாக இருந்தேன், ஆனால் நான் நிறுத்தப்படவில்லை என்று. அந்த நினைவு உன் மனதில் பெருமை உருவாக்கும். அந்த பெருமை தான் உன் உழைப்பின் உண்மையான அடையாளம். ஒரு வீடு கட்டும்போது முதலில் அதன் அடித்தளம் அமைக்கப்படும். அது வெளியில் தெரியாது. ஆனால் அந்த அடித்தளம் இல்லாமல் வீடு நிலைக்க முடியாது. அதேபோல் உன் உழைப்பு, உன் மனதின் உறுதி, உன் முயற்சி ஆகியவை உன் வாழ்க்கையின் வலிமையான அடித்தளமாக உருவாகி வருகின்றன. என் தங்கமே, சில கனவுகள் தாமதமாக நிறைவேறும். அந்த தாமதம் சோகமாகவும் சிக்கலாகவும் தோன்றலாம். ஆனால் அந்த தாமதம் வீணாகாது. அது மனிதனை வலிமை வாய்ந்தவனாக மாற்றும். அந்த பொறுமை மற்றும் உழைப்பு தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வமாகும். ஒரு நாள் அந்த கனவு நிறைவேறும்போது அதன் மதிப்பு மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். அந்த தருணத்தில் நீ புரிந்து கொள்வாய், இந்த நீண்ட பயணம் வீணாகவில்லை என்று. என் தங்கமே, எதிர்காலம் இருளாக தோன்றினாலும் அது ஒருபோதும் நிலையான இருள் அல்ல. ஒவ்வொரு இரவுக்கும் பிறகு ஒரு காலை வரும். அந்த காலை மெதுவாக வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரும். அதனால் உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை காக்க, உன் மனதில் உள்ள ஒளியை அணைக்க விடாதே. அந்த ஒளி தான் உன் பாதையை வெளிச்சமாக்கும்.
ஒரு நாள் அந்த இருள் முற்றிலும் அகன்று உன் முன்னிலையில் ஒரு புதிய வெளிச்சம் தோன்றும். அந்த வெளிச்சம் உன் கனவுகளின் பாதையை காட்டும். நீ அமைதியாக அந்த பாதையில் நடந்தால் ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையின் உயரமான தருணங்களை அனுபவிப்பாய். அந்த தருணத்தில் நீ புரிந்து கொள்வாய், இந்த எல்லா முயற்சிகள் வீணாகவில்லை என்று. என் தங்கமே, வாழ்க்கையின் உண்மையான வெற்றி என்பது எப்போதும் வெளியில் பாராட்டுதலோ அல்லது பொருளோடு தொடர்புடையது அல்ல. அது உன் உள்ளத்தில் அமைதியாக தோன்றும் உணர்வுதான். நீ கடந்து வந்த ஒவ்வொரு தடையும், சந்தித்த ஒவ்வொரு சவாலும், பெற்ற ஒவ்வொரு சிரமமும் உனக்கு இந்த அமைதியை தரும். அந்த அமைதிதான் உன் உழைப்பின் மிகச்சிறந்த அடையாளம். என் தங்கமே, அதனால் எதிர்காலம் இருளாக தெரிந்தாலும் பயப்படாதே. அந்த இருள் ஒரு தற்காலிக நிலை மட்டுமே. உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை, உன் முயற்சி, உன் உழைப்பு ஆகியவை நீ எதிர்காலத்தின் வெளிச்சத்தை நோக்கி முன்னே செல்ல உதவும். ஒரு நாள் அந்த வெளிச்சம் தெளிவாக காணப்படும். அந்த தருணத்தில் உன் மனதில் ஆழமான அமைதி தோன்றும். அந்த அமைதி தான் நீ இத்தனை நாட்களாக தேடிய உண்மையான செல்வம், உண்மையான வெற்றி. என் தங்கமே, இந்த உண்மையை எப்போதும் மனதில் வைத்து நட. எதிர்காலம் இருளாக தோன்றினாலும் உன் உள்ளே இருக்கும் ஒளியை அனுசரித்து நடந்தால் அது உன்னை எப்போதும் முன்னே கொண்டு செல்லும். அந்த பயணம், அந்த உழைப்பு, அந்த நம்பிக்கை அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்க்கையின் மிகச்சிறந்த அடையாளங்களாக மாறும். அந்த அடையாளங்கள் தான் நீ வாழ்ந்த வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம்.